இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுத்துள்ள சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி 7ஆம் அதிகாரம் 14-23. மார்க் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 14-23. வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும் என்ற அற்புதமான போதனையை ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, வெளியே இருந்து நாம் கண்ணால் பார்ப்பது 6:22 மத்தேயு நற்செய்தியிலே நாம் வாசிப்பது என்ன? உன் கண் தான் உடலுக்கு விளக்கு. உன் கண் கெட்டிருந்தால் உடல் முழுவதும் கெட்டுப்போகும். உன் கண் இருளாயிருந்தால் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். அப்ப நம்ம என்ன கண்ணோட்டத்தோட பார்க்கிறோம்? மற்றவர்களை என்ன கண்ணோட்டத்தோட பார்க்கிறோம்? பொறாமையோடா அல்லது காம இச்சையோடா? அது நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. காரணம், அது போன்ற எண்ணங்களோடு நாம் பார்க்கும் பொழுது கண் வழியாக தீமைகள் உள்ளே போகிறது. இது என்ன செய்கிறது? உள்ளிருந்து வெளியே வரும் பொழுது பூதாகாரமாக வருகிறது. ஆகையினால் ஆண்டவர் சொல்லுகிறார், வெளியே இருந்து மனிதருக்குள்ளே சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை. அவர் குறிப்பிடுவது என்ன? உணவுப் பொருட்களை குறிப்பிடுகிறார். வெளியே இருந்து உள்ளே செல்லுவது தீட்டுப்படுத்தக்கூடியது இல்லை. ஆனால் வெளியிலிருந்து உள்ளே உள்வாங்கி கொண்டு வரும்பொழுது பூதாகாரமாக, ஒரு புயலாக, ஒரு பெரிய பூமி அதிர்வாக வருகின்ற தீமைகள் இருக்கின்றனவே. ஆண்டவர் சொல்லுகிறார், மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரத்தமை, களவு, கொலை, விபசாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, செருக்கு, மதிகேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. அப்ப நம்ம பார்வையை முதல்ல சுத்தப்படுத்தி கொள்ளணும். உள்ளிருந்து வருகின்ற எண்ணங்களுக்கு அடிப்படையாக இருப்பது நாம் பார்ப்பது, நாம் கேட்பது. இந்த பார்ப்பது கேட்பதை உள்ளே வாங்கி கொண்டு உள்ளிருந்து அவைகள் வெளியே வரும் பொழுது தீமைகளாக, மனிதனை அழிக்கக்கூடியதாக, ஆன்மாவை கொல்லக்கூடியதாக வருகிறது. மாறாக நாம் என்ன செய்ய வேண்டும்? வெளியிலிருந்து உள்வாங்குவது ஆண்டவருடைய வார்த்தைகள், மதிப்பு மிக்க மதிப்பீடுகளை சார்ந்த செயல்பாடுகள். அவைகளை உள்வாங்கி கொண்டால் வெளியே வரும் பொழுது மிக பெரிய அளவில் it comes out as a power to bring people to God, towards helping the poor people. அன்பானவர்களே, நம்முடைய உணவுப் பொருளை நாம் தீட்டாக கருதக்கூடாது. உணவுப் பொருளை தீட்டாக கருதக்கூடாது என்றால் அதை தயாரிக்கிறவர்களை தீட்டாக கருதக்கூடாது. ஆகையினால் இன்றைக்கு சமூக நீதி பற்றி பேசும் பொழுது ஜாதி என்பது ஒரு சாபக்கேடு என்று சொல்லுவதை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, வெளியே இருந்து உள்ளே செல்லுகின்ற உணவினால் நாங்கள் தீட்டுப்படுவதில்லை. மாறாக உள்ளே இருந்து புறப்படுகின்ற இந்த தீய எண்ணங்கள், தீய வார்த்தைகள், இவைகளினால் மற்றவர்களையும் பாதித்து தங்களையே பாதித்து கொண்டு ஆன்ம சாவு நடைபெறுகிற அப்படிப்பட்ட காரியங்களிலே நாங்கள் ஈடுபடாமல் இருக்க எங்கள் உள்ளத்தில் உம்முடைய வார்த்தைகளை சுமக்க கற்றுத்தாரும். அதனால் வெளியிலே வருகின்ற வார்த்தைகள் மற்றவர்களை வாழ வைக்கட்டும். ஆண்டவரே, உணவுப் பொருள் போன்ற நீர் படைத்த பொருள்களை நாங்கள் உண்ணும் பொழுது தீட்டுப்படுவதில்லை. ஆகையினால் அதை வைத்து மனிதர்களை ஒதுக்கக்கூடாது, மனிதர்களை வெறுக்கக்கூடாது என்ற சமுதாயத்தில் இருக்கிற தீமைகளை அழிக்க எங்களுக்கு வைராக்கியமான நீதி உணர்வை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.